ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்ம நேயரில் ஒருத்தர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி தான். பொதுவாக எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் சிலருக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவான கேள்விகள் கேட்குறவர்களுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற அம்சங்களையும் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே கேள்வியை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல அஸ்தங்கமாக இருக்குது, அதை ஏதாவது பார்க்குதா, இல்லை 3ஆம் இடமா, நான் இது எதுவுமே தெரியாமலே அஸ்தங்கமானதை இந்த கிரகம் பார்த்தா யோகமா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் தயவு செய்து கேள்வி கேட்குறவங்க பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கேள்வி கேளுங்க. அதே போல் நிறைய தெளிவு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் எவ்வளோ சொல்ல முடியும். ஒரு வீடியோவில் மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தான் சொல்ல முடியும், 15 நிமிஷம் சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும், நம்ம பயிற்சி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் சேரணும்னு கட்டாயப்பத்தினால சொல்லலை. உண்மையிலே ஆர்வம் இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பயிற்சி வகுப்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும் இல்லையா. அதில் சேர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம். இப்போ இந்த நேயர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நல்ல புகழ் பெறுபவர்கள் யார், சாதிக்கிறவங்க யார், இதுக்கு என்ன கிரக அமைப்புன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சப்ஜெக்ட் தவிர்க்க முடியாத ஒன்றா போயிட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த சோஷியல் மீடியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தது கம்ப்யூட்டர் வரவுகளுக்கு பிறகு, அப்புறம் சாஃப்ட்வேர் மென்பொருள்கள் வரவுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் குறைந்தபட்சம் ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணி அதில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. ஃபேஸ்புக் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, இணையதளங்கள், பத்திரிகையே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா விட்டு அந்த அச்சு ஊடகம் சொல்லுவாங்கள்ல, அந்த பிரிண்ட் மீடியா விட்டுட்டு ஆன்லைன் மீடியாவுக்கு நிறைய பேர் வந்தாங்க. சினிமா நாடகமே பார்த்திங்கன்னா அதுவே சோஷியல் மீடியான்னு தான் எடுக்கணும். அதாவது ஒரு வேலைகளை செஞ்சு தொழிலெலாம் முடிஞ்ச பிறகு என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பத்தில் தொடங்குச்சு இல்லையா, அதுலேயே சோஷியல் மீடியாங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. எப்போது உடம்பில் என்றைக்கு அரிதாரம் பூசிக்கிட்டு கதை திரைக்கதையோ இல்லை வசனம் இல்லாத கூத்துக்களோ ஒரு காலத்தில் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே சோஷியல் மீடியா ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சொசைட்டியை ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயங்கிறது சோஷியல் மீடியா. அது நல்ல காரணங்களுக்காகவும் திசை திருப்பலாம், தவறான காரணங்களுக்கு கூட சில நேரங்களில் திசை திருப்பலாம். அப்போ சோஷியல் மீடியாங்கிறது அதுதான். இன்றைய காலகட்டங்களில் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். நமக்கு அது கூட படித்தவங்க மட்டும்தான் படுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானொலியில் வரக்கூடிய செய்திகளை கேட்டுட்ருப்போம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி வந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அரசு தொலைக்காட்சி மட்டும்தானே, அங்கே லிமிட்டட் நியூஸ் தான். அதையும் கடந்து திரும்பினா ஒரு 100 சேனல் இருக்குது, திரும்பினா ஒரு ஆயிரக்கணக்கான சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. இதை தாண்டி யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அத்தனை பேருமே இன்றைக்கி செய்தியாளர்கள் தான், அத்தனை பேருமே இன்றைக்கி இயக்குநர்கள் தான், அத்தனை பேருமே இன்றைக்கி சினிமா நடிகர்கள் தான். அதே போல் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவை கொண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாயிடுச்சு. நாளைக்கு காலையில் தானே பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வரும், அதை விட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தானே பிரிண்ட் ஆகி வரும். அதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் வந்துடுதில்ல. தொலைக்காட்சியில் வரணுன்னா கூட செய்தியாக சும்மா வார்த்தையில் சொல்லலாமே தவிர, அதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க அதை வீடியோவில் ஷூட் பண்ணி போடுறாங்களோ இல்லையோ, மொபைல் ஃபோனில் ஷூட் பண்ணி அதாவது இப்படியே பரவலாக வந்துடுது இல்லையா. அப்போ அவர்களோடும் போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ சோஷியல் மீடியா அப்படின்னா மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மீடியாவாக இன்றைக்கி உருவெடுத்துருச்சு. அதுக்குன்னு தனி ஓனர்ஷிப்லாம் எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் கையில் வச்சுருந்தாலே நீங்களே ஒரு சோஷியல் மீடியாவை நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ சோஷியல் மீடியாவுக்கு என்ன கிரக காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சோஷியல் மீடியா அப்படின்னாலும் சரி, டிஜிட்டல்னாலும் சரி, திரையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, சவுண்ட் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி காட்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு முதல் காம்பினேஷன் சந்திரனும் சனியும் தான். நம்ம பல வீடியோக்களில் இந்த சந்திரன் சனி காம்பினேஷனை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் சனின்னா புணர்வு தோஷம், அதை தவிர வேறு யாருமே அதை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. சந்திரன் சனிக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. இன்றைய காலகட்டங்களில் சந்திரன் சனியோட ஆதிக்கம் தான் உலகை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எல்லார் கையில் இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்துருச்சுல்ல. ஆரம்பத்தில் சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்க, உள்ளங்கையில் உலகம் அப்படிம்பாங்க. இப்போ உள்ளங்கையில் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலே உலகம் முழுக்க என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறது நமக்கு சேருது இல்லையா. இதை நமக்கு கொண்டு சேர்க்கறது தான் சந்திரன் சனி சேர்க்கை காம்பினேஷன். இதில் சோஷியல் மீடியா அப்படின்னு நம்ம தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் கூத்துக்கலை, அரிதாரம் பூசிக்கொள்ளக்கூடிய கூத்துக்கலையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நாடகமாக ஆகி அதுக்கப்புறம் சினிமாவாகி
அதாவது பார்த்திங்கன்னா சலனப்படம், ஊமை படம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, சலனப்படம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசும் படம், இதெல்லாம் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் உருவாயிடுச்சு. அப்புறம் சூப்பர் ஸ்டார்கள் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் வந்தாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சமூக ஊடகங்களில் குறும்படங்கள் மட்டுமே வந்து பெரிய அளவுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு சில யூடியூபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை தவிர தன்னோட தனிப்பட்ட திறமைகளை வந்து அழகாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக வந்து நிறைய பார்வையாளர்களை ஈர்த்து வருவாய் ஈர்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஜோதிடம் இருக்குது, அரசியல் இருக்குது, உணவுகள் இருக்குது, டூரிங் இருக்குது. அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் பார்த்திங்கன்னா அதை அழகாக காட்சிப்படுத்தி மற்றவர்களை சுவாரஸ்யமாக ஈர்த்து அதன் மூலமாக வருவாய் பெறக்கூடியவர்கள் நிறைய வந்துட்டாங்க. ரைட், இப்போ எல்லாருக்குமே சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்குதா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சந்திரன் சனியை தவிர்த்துட்டு இன்றைக்கி எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இப்போது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையா, சினிமா நம்ம எடுக்கலைன்னா சினிமாவை நம்ம பார்க்குறோம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சும்மா உட்காந்துருக்க முடியாது, கொஞ்சம் நேரம் தொலைக்காட்சியை பார்க்குறோம். அடுத்தது மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்னும் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன யூடியூப்பில் வீடியோ வந்திருக்கு, என்னென்ன இணையதளங்களில் செய்தி வந்திருக்குன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லையா. யார் யாருக்கெல்லாம் சந்திரன் சனி டாமினேஷன் அதிகமாக இருக்கோ, யார் யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் சனி வலிமை பெற்று தொடர்பு பெற்றிருக்கோ அவர்கள் வந்து நேரடியாக இது போல் சமூக ஊடகங்களுக்கு வந்துடுறாங்க, சினிமாவுக்கு போயிடுறாங்க, சின்னத்திரைக்கு போயிடுறாங்க, தொலைக்காட்சிகளுக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளங்கள்லேயும் நம்ம பணியாற்றுறாங்க. அடுத்தது யூடியூபராக வராங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா சந்திரன் சனி காம்பினேஷன் தான். சரி, இப்படி நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தான் சமூக ஊடகங்கள்லேயும் நிறைய திறமையாளர்கள் இருப்பாங்க, அழகாக பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு நிதி வசதி இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது நல்ல கண்டென்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சைடு எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா டெக்னாலஜி விஷயங்கள் பூரா தெரிஞ்சிருக்கும், கண்டென்ட் தெரியாமல் இருக்கும். இதை எல்லாத்தையும் கடந்து பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஓரளவு திறமை இருந்து இந்த வியாபார நுணுக்கம் உள்ளவர்கள் வந்து அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க சோஷியல் மீடியாவை. நம்ம ஜோதிடத்திலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஜோதிடர்கள் அப்படிங்கிறது ஒருத்தவங்க இருக்கும், சுமாரான ஜோதிடர்கள்ங்கிறதும் சில பேர் இருப்பாங்க. அதாவது சில நேரங்களில் பாருங்களேன், இப்போ ஒரு ஜோதிடர் வந்து நம்ம பேர்லாம் சொல்ல விரும்பலை, ஒரு ஜோதிடர் வந்து பாஸ் வாங்கி வச்சுட்டா பாஸ் ஆகிடணும்னு சொன்னவர் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டாங்க, அதெல்லாம் வந்து வேறு பக்கமாக இருக்கலாம். அதே போல் நல்ல சோஷியல் மீடியாவில் நிறைய சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இருக்கக்கூடிய யூடியூப்புக்கு போய் பணம் கொடுத்துட்டு ஜோதிடத்தை பேசுகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி எத்தனை பேர் வந்துட்டாங்க. அதனால் நல்ல ஜோதிடர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, நிறைய பேர் இந்த பக்கம் வராமலே இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சேனலில் போய் பேசி அதுங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து அரை மணி நேரத்துக்கு இந்த பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிறவங்க சேனல் சில நேரங்களில் ப்ரொமோட் ஆகி நல்ல நிலையில் போகும்போது இந்த மாதிரி பெய்டு ப்ரமோஷனால் கீழே டவுன் ஆகி விடுற சேனல்களும் உண்டு. இந்த ஜோதிடத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர்கள் சில பேர் உள்ளார போய் என்ட்ரி ஆனோன்னா அவங்களோட வாழ்நாளே முடியக்கூடிய காலங்கள்லாம் சில பேருக்கு, சேனலை க்ளோஸ் பண்ணுறது காலமும் வருது. அடுத்தது வந்து வாழ்நாளை முடிச்சிடுறவங்களும் சில பேர் வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் இருக்கிறவர்களும் நல்ல வளர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம். எனக்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்லேருந்தெல்லாம் கூப்பிடுவாங்க. அதில் சில பேர் வந்து மெசேஜ்லாம் அனுப்புவாங்க பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா போதும், ஒரு 7-8 வீடியோ மட்டும் பேசி கொடுத்தா போதும், உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து டைம் சரியாக இருக்கோ அப்போ சொல்லுங்கள், அப்போ நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், நாங்களே எடிட் பண்ணி நாங்களே போட்டுக்கிறோம், இதுக்காக நீங்கள் 5 பைசா கூட எங்களுக்கு கொடுக்க வேணாம். இப்படி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் எடுத்து நம்ம போட முடியாதுல்ல. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறவங்க, அது மூலமாக டெவலப் ஆகுறாங்க. அடுத்தது சில பேரை யூடியூப்பில் கூப்பிட்டா கூட வரவே மாட்டாங்க, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு போயிடுவாங்கல்ல. இது ஒரு செக்ஷன். அப்போ இதில் சாதிக்கிறவங்க யார், ஜெயிக்கிறவங்க யார் அப்படிங்கன்னா எந்த மாதிரி ஜெயிக்கிறாங்க? பண வருவாயில் ஜெயிக்கிறதா, இல்லை வந்து தன்னோட மறைஞ்சிருக்கக்கூடிய திறமை, இந்த மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய திறமையை வந்து வெளிச்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வராங்களா? இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சோஷியல் மீடியாக்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல் இயக்கங்களால் கூட தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. ஏன்னா ஐடி விங்குன்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல, இது தவிர நிறைய பேரை கூப்பிட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சில பேரை வியூக வகுப்பாளர்கள் சில பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் தான். இப்போ இதெல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறது ஒரு பக்கம். சோஷியல் மீடியாவை நடத்தி வெற்றி பெறுபவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக சந்திரன் சனி காம்பினேஷன் நல்ல நிலையில் இருந்தாலே அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு துறையில், அது சார்ந்த துறையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காவது அவங்க எங்கெங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
அப்புறம் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் நல்ல நிலைமையில் இருந்து கோச்சார ரீதியாக குருவும் சனியும் அவங்களுக்கு ஃபேவரான சூழ்நிலையில் இருந்தால் அவர்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவை நடத்துகிறது உண்டு, சக்ஸஸ் ஆகிறதும் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் இருந்தால் கூட மக்களோட நம்பிக்கை பெற்றவர்களாக இருப்பாங்க. பட் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் சனி காம்பினேஷன் இருந்து அவர்களுக்கு வந்து நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்ல நிலையில் இருந்தாலும் கோச்சாரம் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுறாங்க. ஸோ பணம் இருந்து ஓரளவு திறமை இருக்கிறவர்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுறாங்க. சந்திரன் சனி காம்பினேஷன் நல்லா இருந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு மற்ற வசதி வாய்ப்புகளும் சரியாக அமையும் போது அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்கல்ல, எந்த நேரத்தில் என்ன வீடியோ போடுறது, யாரை கூப்பிட்டு பேச வைக்கிறது, எந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி திறமையும் ஆள்பலமும் வைக்கிறவர்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறாங்க. எப்படி பார்த்தாலும் சோஷியல் மீடியாங்கிற தளத்துக்கு அடிப்படை சந்திரன் சனி நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த திறமை இருக்கா, உங்கள் ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கா பாருங்கள். வெறும் சந்திரன் சனியை பார்த்துட்டு புனர்பு தோஷம் இருக்கிறது மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.